தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்குடி அருகே சங்கராபுரம் கிராம ஊராட்சி தலைவி தேவியின் வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தேவா, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு சங்கராபுரம் கிராம ஊராட்சி தேர்தல் நடந்தது. இதில் அந்த முன்னாள் தேவி என்பவர் வெற்றி பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாமதமாக பிரியதர்ஷினி வெற்றி பெற்றார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இருவரும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் தேவியின் வெற்றியை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். இதைத் தொடர்ந்து தேவி சங்கராபுரம் கிராம ஊராட்சி தலைவியாக பல ஆண்டுகள் பணியில் இருந்தார். இந்த சூழலில் பிரியதர்ஷினி தனது தேவியின் வெற்றியை எதிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேர்தல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த மாதம் பிரியதர்ஷினி வெற்றியை செல்லும், தேவி வெற்றி செல்லாது என்று அந்த சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து தேவி மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளங்கோவன் தற்பொழுது அந்த சிவகங்கை மாவட்ட நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்துள்ளது. அதாவது பிரியதர்ஷினியே வெற்றியை செல்லுபடியாகக்கூடியது, தேவியின் வெற்றி செல்லாது என்று அறிவித்துள்ளார். தேவி எம்எல்ஏ மாங்குடியின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த கிராம ஊராட்சி தலைவிக்கான இடம் அந்த ஆண்டுகள் முடிவடைய இன்னும் சில மாதங்களே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.